ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரிவிட் கோர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரிவிட்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்றது, அதை எப்படி செட்டப் பண்றது, யூனிட் செட்டப்லாம் எப்படி பண்றது, சோ ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் எப்படி ரெடி பண்றது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ ரிவிட் ஓபன் பண்ணிக்கோங்க. ரிவிட் ஓபன் பண்ண உடனே நம்ம ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணலாம். பண்ண போறது மாடல் தான். சோ மாடல்ஸ்ல போயிட்டு நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்ததும் இந்த இடத்துல நமக்கு டெம்ப்ளேட் ஃபைல் சூஸ் பண்ண சொல்லும். சோ இதுல ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரிக் இருக்கு. இது வந்து மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரியான யூனிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றது. அடுத்து இம்பீரியல், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிளஸ் இந்த லிஸ்ட்ல இல்லாம வேற ஏதாவது டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இங்க இருக்கிற ப்ரௌஸ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் லிஸ்ட் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இது எனக்கு தேவையில்லை, அதனால நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ நம்ம வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல பண்ண போறோம், ஆர்கிடெக்சரல் டிராயிங் தான் பண்ண போறோம். சோ அதனால இம்பீரியல் ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் இதை சூஸ் பண்றேன். ஓகே, சோ நம்ம வந்து ஃபைல ஓபன் பண்ண உடனே நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ லெஃப்ட் சைடுல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ரைட் சைடுல ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கும். இது நம்ம வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்க முடியும். ஜஸ்ட் கிளிக் அண்ட் டிராக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம மறுபடியும் அதை எப்படி எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். வியூ டேபுக்குள்ள போங்க. இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல இப்போ இது அன்டிக்ல இருக்கு. இப்போ நான் டிக் பண்றேன். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓபன் ஆயிடும். நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கதான் ஓபன் ஆயிருக்கு, பட் ஹைட் ஆயிருக்கு. சோ இப்போ இதை நம்ம டிராக் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான சைஸ்க்கு டிராக் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் சிம்பிள் கிளிக் அண்ட் டிராக் தான். ஈஸியா உங்களோட ஒர்க் ஸ்பேஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மாத்திக்கலாம். சோ இங்க யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போனீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசருக்கானதும் இங்க இருக்கும். சப்போஸ் அது ஹைட் ஆயிடுச்சு இல்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நீங்க டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஷார்ட் கட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெனு டேப் இருக்கும். அதுக்கு அடுத்து கீழே ஒவ்வொரு மெனுக்கும் அதோட டூல்ஸ் எல்லாமே இங்க விசிபிளா இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ் எல்லாமே இங்க நமக்கு ஓபன் ஆகும். சோ நம்மளுடைய ஒர்க் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது யூனிட் செட்டப். நம்ம எந்த யூனிட்ல பண்ண போறோம் அப்படின்றது யூனிட் செட்டப் பண்ணணும். சோ யூனிட் செட்டப்க்கு மேனேஜ் டேப்ல போங்க. அதுல ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. சோ அதோட ஷார்ட்கட் வந்து யூஎன். நீங்க யூஎன் கிளிக் பண்ணலாம். சோ ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் கொடுத்ததும் சோ ஃபர்ஸ்ட் ஏரியாக்குள்ள போறேன். சோ இங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா தான் இருக்கு. டெசிமல் பிளேசஸ் வந்து 1 டெசிமல் பிளேஸ் இல்ல 2 டெசிமல் பிளேஸ் அந்த மாதிரி எதனால கொடுத்துக்கலாம். சோ நான் 1 டெசிமல் பிளேஸ் கொடுக்குறேன். இல்ல உங்களுக்கு டெசிமல் பிளேஸே வேண்டாம் அப்படின்னா நீங்க 0 கூட கொடுக்கலாம். இல்ல 2 டெசிமல் பிளேஸ் வேணா 2 கொடுக்கலாம். உங்களுடைய சாய்ஸஸ் தான். நம்மளுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 1 டெசிமல் பிளேஸ் கொடுத்து க்ளோஸ் பண்றேன். நம்ம ஃபியூச்சர்ல வேணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷன் இன்ச்சஸ் இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்றது. டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்திக்கலாம். ஓகே, இதுவே நமக்கு இருக்கட்டும். அதுக்கடுத்து நியரஸ்ட் ரவுண்டிங் வந்து நான் 1/2 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ். ஸோ யூனிட் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததா ஃபர்தரா நம்ம லெவல்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ ஸோ ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ எப்படி சேவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் வந்துடும். ஸோ இங்க போயிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து யூடியூப் அப்படின்னு போடுறேன். அதுக்கடுத்து லொகேஷன் கேட்குது. ஸோ டெஸ்க்டாப் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பேக்கப் வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கும். ஓகே, ஸோ நீங்க எத்தனை வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பேக்கப் 2 கொடுக்குறேன். யூஸ்வலா வந்து 10-20 வரலையும் கூட பேக்கப் வந்து காமிக்கும். ஸோ அதனால அத்தனை பேக்கப் நமக்கு தேவைப்படாதுன்றதுனால நான் 2ன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேக்கப் தேவைப்பட்டா நீங்க இதுல அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், சேவ் ஆயிடுச்சு. ஸோ லெவல் கிரியேட் பண்றதுக்கு எலிவேஷன் வியூல ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஏதாவது ஒரு வியூ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலா இந்த 4 லெவல் ஐகான்ஸ் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த ஃபார்மேஷன்ல வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து சவுத் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாவே நமக்கு 2 லெவல்ஸ் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான லெவல்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் வேணும்ல, இந்த லாஸ்ட்ல லெவல்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நான் லெவல்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ லெவல் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இங்க நமக்கு ஆஃப்செட் பண்ணணுமா இல்ல நம்மளே டிரா பண்ண போறோமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம லைனை நம்மளே டிரா பண்றது. இது வந்து நம்ம லைனை பிக் பண்ணோம்னா
பிக் லைன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம லைனை கிளிக் பண்ணும்போது மேலே கீழே வரும். ஸோ அதுக்கு நம்ம ஆஃப்செட் வேல்யூ வந்து கொடுக்கணும். இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லைன் கமெண்ட் சொன்னா நம்மளே வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டு அந்த அளவுகளை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ 2 மெத்தட் மூலமாவும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைன் யூஸ் பண்ணி ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லெவலுக்கு கீழே இன்னொரு லெவல் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் நீங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க அளவு வந்து காமிக்கும். இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி லைனை கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் இதோட வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவு அப்படினும் போது இந்த நான் கிரியேட் பண்ண லெவல் நம்ம எந்த லெவல மாத்த போறோமோ அந்த லைன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதான் மாத்த போறேன். இது சூஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபீட் இருக்கு. எனக்கு வந்து கிரவுண்ட் லெவல் 0 வந்து நான் கிரவுண்ட் லெவலா வச்சுக்கிறேன். ஸோ கிரவுண்ட் லெவல்ல இருந்து கீழே ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் ரோட் லெவல் அது அப்படி வந்து பாத்தீங்கன்னா 1 feet 6 inches தட் இஸ் ஃபவுண்டேஷன் அளவா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ எனக்கு ரோட் லெவல் கிரவுண்ட் லெவலை விட அது வந்து கீழே தான் இருக்கும் ரோட் லெவல் கரெக்டா. சோ அதனால மைனஸ்ல கொடுக்குறேன். சோ -1 feet 6 inches என்டர். சோ இதுல வந்து மைனஸ் வந்து எடுக்கல. சோ அகைன் அதை கிளிக் பண்ணிட்டு மைனஸ் கொடுக்குறேன். இப்போ அது வந்து கீழே வந்துருச்சு. ஓகே, நம்ம இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இது கிளிக் பண்ணுங்க. சோ இந்த லெவல் 3 வந்து என்னோட ரோட் லெவல் நான் ரோட்னு கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் பண்ணணுமான்னு கேக்குது. எஸ். ஓகே, சோ இப்போ இது வந்து நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ 0 லெவல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரவுண்ட் லெவல். ஓகே, சோ நான் இதை என்ன பண்றேன் கிரவுண்ட் லெவல்ல மாத்திக்கிறேன். ஓகே, அடுத்ததா ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் 11 feet வந்து வச்சிருக்கேன். சோ இப்போ இங்க வந்து இதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த அளவு வந்து 11 feetன்னு மாத்திக்கிறேன். சோ அதோட நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ் லெவல், அதாவது ஃப்ளோருக்கு கீழே சீலிங் வரலன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு சொல்றேன். சோ இதோட நேம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ் அப்படின்னு கொடுத்துறேன். சோ இதுல நம்ம நம்பர் கொடுத்தாலும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஆல்பாபெட் ஆர்டர்ல இந்த இடத்துல நீங்க பாருங்க ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல நான் கர்சர் இங்க பண்ற பாருங்க. இங்க வந்து நமக்கு ஆல்பாபெட் படி அதுவே வந்து நமக்கு மாறி அமைஞ்சிருக்கு. ஓகே, சோ இப்போ இது வந்து நம்ம 1 2 3 கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் ஃபைண்ட் பண்றதுக்கு. அதனால நான் என்ன பண்றேன் இதை வந்து 1 அப்படின்னு கொடுத்துறேன். அடுத்து கிரவுண்ட் லெவல் வந்து நம்மளோட அடுத்த லெவல் சோ 2 கொடுத்துறேன். அடுத்து ரோடு லெவல் கிரியேட் பண்ணியாச்சு, கிரவுண்ட் லெவல் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேஸ். சோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தபடியா ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு லெவல் வந்து நான் அகைன் புதுசா கிரியேட் பண்றேன். இப்போ வந்து நான் இந்த பிக் லைன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பண்றேன். ஓகே, எல்லா மெத்தடும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் எது சூப்பரா இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ பிக் லைன்ஸ் மெத்தட் கொடுத்துறேன். நான் ஆஃப்செட் வேல்யூ வந்து இப்போ நான் என்னோட ஃப்ளோர் திக்னஸ் வந்து நான் 6 inches எடுக்க போறேன். சோ நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி நமக்கு 6 inches வந்து ஃப்ளோர் திக்னஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் ஆஃப்செட் வேல்யூல 6 inches அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த லைனை கிளிக் பண்ணா நான் இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த லைன்ல நம்ம இது கர்சர் மூவ் பண்ணும்போது நீங்க மவுஸ் பட்டன் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மூவ் பண்ணும்போது மேல கீழே அப்படி நமக்கு ஷோ ஆகும். சோ இப்போ எனக்கு வந்து மேல தான் வேணும். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ்ல இருந்து ஃப்ளோரோட திக்னஸ் வந்து 6 inches. ஓகே, நான் கொடுத்துட்டேன். சோ அதுக்கு அடுத்து இந்த லெவலை சூஸ் பண்ணி இந்த கர்சரை வந்து நான் இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி மேல மூவ் பண்ணிக்கிறேன். சோ 11 feetல வந்து நமக்கு பேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து 11 feet 6 inchesல நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுக்கு அடுத்து அகைன் கிரியேட் பண்றோம் லெவல். நான் பிக் லைன்ஸை வச்சுட்டு இங்க வந்து 10 feet கொடுத்துட்டேன். சோ பிக் லைன்ஸ் கொடுத்துட்டு 10 feet கொடுத்துட்டேன். சோ இப்போ இதை வந்து நம்ம அது மேல நம்ம மவுஸ் பாயிண்ட் மூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் நமக்கு வந்து லெவல் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, சோ நான் இந்த இது வந்து இதுக்கு நேரா டிராக் பண்ணி அதை கிளிக் பண்ணி இழுத்தா போதும். சோ டிராக் பண்ணும்போது நமக்கு கரெக்டா அந்த அலைன்மெண்ட் வந்துடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ஃப்ளோர் பேஸ். அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் ஃப்ளோர் லெவல் 6 inch ஃப்ளோர் திக்னஸ் நமக்கு வேணும். சோ நான் என்ன பண்றேன் 6 inches சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்றேன். சோ கரெக்டா மேல வந்துச்சு. சோ எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த கமாண்ட் விட்டு வெளியே வந்துரும். எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு நேம் சேஞ்ச் பண்ண போறேன். சோ இந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணி நான் வந்து இத மேல டிராக் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் ஆகாம இந்த வேர்ட்ஸ் தெரியறதுக்காக. சோ இத வந்து நான் செகண்ட் ஃப்ளோர் சேஞ்ச் பண்றேன். சோ இதுக்கு அடுத்து ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 feet வச்சுக்கிறேன். சோ பிக் லைன்ஸை கொடுத்துட்டு நான் ஆஃப் சைட்ல 10 feet கொடுத்துறேன். சோ இங்க இருந்து எனக்கு 10 feet ஹைட்ல ரூஃப் வந்து கிரியேட் ஆகும். இத அப்படியே நான் டிராக் பண்ணி அலைன் பண்ணிக்கிறேன். சோ இத வந்து நான் ரூஃப்னு கொடுத்துறேன். சோ இத நம்ம நம்பர் கொடுத்து மிஸ் பண்ணியாச்சு. சோ அதனால நான் அகைன் இத கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். சோ செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவுல பேரபெட் ஒன்னு ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு லெவல். சோ பிக் லைன்ஸ் கொடுத்து பேரபெட் வந்து நான் 3 feetல கொடுத்துறேன். இத வந்து 7 வச்சுக்கலாம். நம்ம லெவல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. சோ இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டேன். இங்க நம்ம வந்து வால்ஸ் மேக் பண்ணனும். அதாவது நம்ம பிளான் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம வாலை கிரியேட் பண்ணிடலாம். சோ ஆர்க்கிடெக்சர்ல வால். சோ வால் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய விதமான வால்ஸ் இருக்கும். இது வந்து வால் ஆர்க்கிடெக்சர், வால் ஸ்ட்ரக்சர், வால் பேஸ் நிறைய இருக்கும். நம்ம பார்க்க போறது வால் ஆர்க்கிடெக்சர் தான். நம்ம டிசைன் பண்றது எல்லாமே ஆர்க்கிடெக்சர் ரிலேட்டடான டூல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கோர்ஸுக்கு தேவையான வால்ஸ் மட்டும் கிரியேட் பண்ண போறேன். அதாவது 9 inch வால்ஸ் அண்ட் 4.5 inches வால். சோ வால்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். நீங்க இங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வால்ஸ் வந்து இங்க காமிக்கும். சோ இத பத்தினா நம்ம டீடைலா ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் கான்செப்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான வால்ஸ் கிரியேட் பண்றது. சோ இது எல்லாமே வந்து நார்மல் வால்ஸ். இங்க கீழ இந்த கர்டன் வால் அப்படின்றது இது வந்து கிளாஸ். சோ கிளாஸ் பேனல்ஸ், கிளாஸ் வால்ஸ், கிளாஸ் விண்டோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரிக் இருக்கு இல்லையா? சோ இதுல நான் இப்போ வந்து 9 inches வால் கிரியேட் பண்ண போறேன். சோ அதனால இந்த 8 inches வாலை கிளிக் பண்ணிக்கிறேன்.
கிளிக் பண்ணிட்டு எடிட் டைப்ல போயிட்டு ஸோ எல்லாமே நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஏன்னா அதனுடைய வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஜென்ரேட் நான் வந்து 9 inches வால் கொடுக்க போறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ இங்க நம்ம நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியா நம்ம வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் அது கரெக்டான 9 inches வால். ஸோ எடிட்ல போயிடுறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ இங்க நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது வந்து 8 inches thickness இருக்கு. ஸோ இதுக்கு மேல நம்ம 2 ஃபினிஷஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்செர்ட் கொடுத்துறேன், 2 இன்செர்ட் கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஃபினிஷ் 1 கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து இதை கிளிக் பண்ணி ஃபினிஷ் 2 கொடுத்துறேன். இந்த 2 ஃபினிஷுமே நமக்கு அந்த பிளாஸ்டர் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம பிளாக் ஒர்க் மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். ஃபினிஷஸ்ல வந்து பிளாஸ்டர் மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம இங்க வந்து 2 ஆட் பண்ணிட்டோம். ஸோ மெயின் கோர் வந்து இங்க வந்து மாறி இங்க வந்து வேல்யூஸ் வந்துருக்கு. அது பிரச்சனை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஃபினிஷ் 1 வந்து மேல தூக்கிக்கிறேன். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கர்சர் இருக்கு இல்லையா, அதை நீங்க கவனிங்க. அப்படின்னு இருக்கு, நான் கொடுத்துறேன். சோ இப்போ இந்த 8 inches தான் மெயின் ஆனது. சோ அப்ப என்ன பண்றேன், இதை வந்து ஸ்ட்ரக்சர்னு மாத்திட்டு இதை வந்து ஃபினிஷ் 2னு மாத்திட்டு இதை வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, சோ இப்போ மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து 8 inches இருக்கு. ஃபினிஷஸ் ரெண்டுமே நான் வந்து 0.5 inches கொடுக்குறேன். ஓகே, சோ அவ்வளவுதான், நம்மளுடைய 9 inch வால் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். மற்றபடி வேற எந்த வேல்யூஸும் பெருசா நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். நமக்கு வேணும்னா ஃபியூச்சர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இதே கூட நம்ம மறுபடியும் 4.5 inches வாலுக்கு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். சோ எடிட் டைப்ல போயிட்டு இதையே நான் டூப்ளிகேட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இங்க வால் 4.5 inches. ஓகே, இந்த இடத்துல எடிட்ல போயிட்டு நான் ஏன் இதையே மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை ஈஸியா நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். சோ இப்போ இங்க வந்து நான் இதை வந்து 3.5 inches. சோ டோட்டலா நமக்கு 4.5 inches வந்துருச்சு. ஓகே, சோ இது அப்படியே ஓகே கொடுத்துறேன். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு வால் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். 4.5 inches வால் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வருதா. அடுத்ததான் நம்ம கிரியேட் பண்ண 9 inches வால் இது கொடுக்கும்போது சோ உங்களுக்கு ரெண்டும் டிஃபரெண்ட் சைசஸ்ல கரெக்டா வருதா. அவ்வளவுதான், வால் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இமேஜ் ஃபைல இம்போர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ ஜஸ்ட் இன்செர்ட் மெனுக்குள்ள போயிடுங்க. இங்க இம்போர்ட் இமேஜ் இருக்கும், இது கொடுங்க. கொடுத்ததும் எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ டெஸ்க்டாப்ல கொடுக்குறேன், ஓபன் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்சர் வரும். சோ நம்ம கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கிறேன். சோ எந்த இடத்துல வேணுமோ அங்க நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளுடைய இமேஜ் வந்து இம்போர்ட் ஆயிடும். சோ இப்போ இந்த இம்போர்ட் ஆன இமேஜ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும் இல்லையா. அனோடேட்ல போயிட்டு டீடைல் லைன் இருக்கு இல்லையா, இது நம்மளுடைய 2D லைன்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அது கொடுத்துட்டு சோ இப்போ நம்மளுடைய பிளாட் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். சோ இங்க கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஹரிசாண்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 41 feet 6 inches இருக்கு. ஓகே, 41 feet 6 inches. ஓகே, அடுத்து வெர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 49 feet 6 inches. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ எதனால அப்படின்னா நான் இந்த இமேஜை நம்மளுடைய பிளாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ண போறேன். இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு மேனேஜ்ல போயிட்டு அடிஷனல் செட்டிங்ஸ், லைன் ஸ்டைல், நியூ plot line. ஓகே, கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைன் பேட்டர்ன் வந்து டேஷ் டேஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ சூஸ் பண்ணி இந்த இடத்துல லைன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணது இங்க காமிக்கும். சோ அதை வந்து கொடுத்துருங்க. சோ இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. சோ இப்போ இந்த இமேஜ் ஸ்கேல் பண்ணிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாம். மூவ் கமாண்ட் கொடுத்துட்டு சோ மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சாச்சு. சோ இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சோ இந்த இடத்துல இந்த பிளேஸ் வரைக்கும் கிளிக் பண்றேன். சோ அதை அப்படியே டிராக் பண்ணி நம்மளுடைய பிளாட் சைஸ் இருக்கிற அந்த ஏஜுக்கு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஓரளவுக்கு நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை பார்த்து ரெஃபரன்ஸா வச்சு நமக்கு டிரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணி இப்படி சைட்ல வச்சுக்குவோம். இமேஜ் இம்போர்ட் பண்ணி எப்படி அதை நம்ம ஸ்கேலிங் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நம்ம அந்த இமேஜ் ரெஃபரன்ஸா வச்சு வால் கிரியேட் பண்றது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ வால் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டைமென்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இருக்கு, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வால் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா டைமென்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வால் கிரியேட் பண்ண போறோம். சோ 3 விதமான டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம மெஷர் பண்றது, இன்னொன்னு அலைன்ட் டைமென்ஷன், இன்னொன்னு நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகிற டெம்பரரி டைமென்ஷன். ஓகே, சோ இப்போ வால் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு வாலை வந்து நம்ம டிரா பண்றோம். ஓகே, எஸ்கேப் கீ கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, சோ மாடிஃபைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மெஷர் என்ற டேப்ல பாத்தீங்கன்னா இது வந்து 2 ரெஃபரன்ஸ் நடுவில் இருக்கிற டைமென்ஷன்ஸை மெஷர் பண்றது. சோ இப்போ நம்ம எங்க நம்ம கிளிக் பண்றோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஷோ பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமென்ஷன் போயிடும். இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு டைமென்ஷன் நமக்கு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் மெஷர் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்காக இந்த மெஷர் வந்து யூஸ் ஆகுது. அது கீழே இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் டைமென்ஷன். ஓகே, இதுல வந்து நிறைய டைப் இருக்கு. அலைன்டு, லீனியர், ஆங்குலர், ரேடியல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம அலைன்டு தான் யூஸ் பண்ணுவோம். அது எல்லா இடத்துலயுமே கரெக்டா நமக்கு ஃபிட் ஆகும் அப்படின்றதுனால அலைன்டு யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இந்த அலைன் டைமென்ஷன்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்றோமோ அந்த இடத்துக்கான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது வந்து அலைன்டு, லீனியரும் அதே மாதிரி தான். ஆங்குலர் போது ஆங்குலர் இடத்துல எடுக்கிறது. சோ இதுல ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனா காமனா யூஸ் பண்றது இந்த அலைன். ஓகே, இது ஒரு டைமென்ஷன். அடுத்ததா வந்து டெலிட் பண்ணிடுறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வால் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க
ஒரு டைமென்ஷன் வந்து அப்பியர் ஆகும். இது வந்து ஒரு டெம்பரரி டைமென்ஷன். இந்த மெஷர் டூலாம் நம்ம எடுத்து நம்ம அளந்து பாக்குறது, அதுவும் டெம்பரரி. அது நம்ம எடுத்து அளந்து பாக்குறது. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காவே ஒரு டைமென்ஷன் வந்து ஷோ ஆகும். இது வந்து டெம்பரரி டைமென்ஷன். ஓகே, இப்போ இந்த டெம்பரரி டைமென்ஷன் இப்போ நம்ம எந்த வாலை கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்றோமோ அந்த வால் தான் மூவ் ஆகும். இது வந்து நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிளான் கிரியேட் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். நம்ம தவறுதலா மாத்தி வேற வாலை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த பிளானுமே வந்து சொதப்பலாயிடும். அதை வந்து ரொம்ப நல்லா நம்ம வந்து கவனிக்கணும். ஓகே, எந்த வாலை மூவ் பண்ண போறோம் அப்படிமோ அந்த வாலை தான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த வால் வந்து என்னோட ஸ்டார்டிங் வால். சோ இது வந்து எந்த காரணத்தை கொண்டு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா நான் இப்போ இந்த வாலை தான் சூஸ் பண்ணிட்டு இதான் மூவ் பண்ண போறேன். இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சோ இதை மூவ் பண்ண போறேன் அப்படின்னா இது செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வேல்யூ வந்து இப்போ எனக்கு 40 ஃபீட் வேணும் அப்படின்னா இது வந்து 40 ஃபீட் மூவ் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த வால் வந்து எனக்கு அப்படியே இருக்கணும், இந்த சைடு இருக்க வால் மட்டும் எனக்கு மூவ் ஆகிருக்கணும் அப்படின்னா இப்போ இதை நான் சூஸ் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து 60 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வால் வந்து மூவ் ஆகிடும். சோ இந்த டெம்பரரி டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய பிளான் கிரியேட் பண்ணும்போது. சோ அதனால தான் இந்த டைமென்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த அலைன் டைமென்ஷனையும் எடுத்து நம்ம அலைன் வந்து யூஸ் பண்ணி நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க கிளிக் பண்ணி இதோட டைமென்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். அலைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க டைமென்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா எந்த வாலை நீங்க மூவ் பண்ண போறீங்களோ அந்த வாலை சூஸ் பண்ணணும். அந்த வாலை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க டைமென்ஷன்ஸை கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வால் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி மூவ் ஆயிடும். இப்போ நீங்க வாலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு டெம்பரரி டைமென்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சோ இப்போ இந்த டைமென்ஷன் வந்து எப்படி எடுத்திருக்கு அப்படின்னா இந்த வாலோட சென்டர் போர்ஷன்ல இருந்து இந்த வாலோட சென்டர் போர்ஷன் வரைக்கும் எடுத்திருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வாலோட இன்னர் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு டைமென்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அதை எடிட் பண்றதுக்கும் பிளான் கிரியேட் பண்றதுக்கும். சோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். மேனேஜ் டாப்ல போயிடுங்க. அதுல அடிஷனல் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல டெம்பரரி டைமென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல டெம்பரரி டைமென்ஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ வால்ஸ் வந்து எனக்கு கிளிக் பண்ணும்போது சென்டர் டு சென்டர் வராம எனக்கு ஃபேஸ் ஆஃப் கோர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் வரணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் ஃபேஸ் ஆஃப் கோர் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சோ வால்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் ஆஃப் கோருக்கு மாத்திட்டோம். இப்போ நம்ம டைமென்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாலோட நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டர்ல இருந்து சென்டர் வரைக்கும் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நான் சூஸ் பண்ணும்போது இந்த வாலை நம்ம எப்பவுமே எந்த வாலை சூஸ் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டைமென்ஷன் நமக்கு ஷோ ஆகும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாலோட எட்ஜ்ல இருந்து இந்த வாலோட எட்ஜ் அதாவது இன்னர் போர்ஷன் எனக்கு கோரோட இன்னர் போர்ஷன் எனக்கு கரெக்டா வருது. சோ அப்ப நான் ஈஸியா வந்து மூவ் பண்றதுக்கு இருக்கும். சோ இது பிளான் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்கு இந்த வால் தான் வந்து மூவ் ஆகணும், அதனால அந்த வாலை செலக்ட் பண்ணிருக்கேன். எந்த வால் நம்ம செலக்ட் பண்றோமோ அந்த வால் தான் மூவ் ஆகும். இதை நல்லா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட டைமென்ஷன் வந்து இப்போ 30 என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வால் வந்து நமக்கு மூவ் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த இடத்துல டோர் வால் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த டோர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த டோரோட சென்டர் போர்ஷன்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்குது. ஓகே, நமக்கு வந்து அப்படி வரக்கூடாது, இதோட ஓப்பனிங் அளவு தான் நமக்கு வரணும். சோ இப்போ விண்டோ செலக்ட் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு அதே மாதிரி சென்டர் டு சென்டர் வந்து எடுத்துக்கும். சோ இந்த மாதிரி இல்லாம எனக்கு ஓப்பனிங்ல வரணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி மேனேஜ் டாப்ல போயிடுங்க. அடிஷனல் செட்டிங்ஸ் டெம்பரரி டைமென்ஷன்ஸ் இதுல டோர் அண்ட் விண்டோஸ் வந்து ஓப்பனிங்ல கரெக்டா வரணும் அப்படின்ட்டு ஓப்பனிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்க இந்த டோரை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு டைமென்ஷன் கரெக்டா அந்த ஓப்பனிங்ஸ்க்கு அப்புறம் இருக்க அளவு வந்து உங்களுக்கு வரும். சோ இந்த விண்டோ செலக்ட் பண்ணாக்க இந்த ஓப்பனிங்க்கு அடுத்து இருக்கிற அளவு வந்து வரும். இப்போ இந்த அளவு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் சப்போஸ் ஒரு 8 ஃபீட் வந்து கொடுத்தா அது மூவ் ஆயிடும். சோ நம்ம டோர் அண்ட் விண்டோ பொசிஷன் மூவ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு வால் சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 9 இன்ச்சஸ் வால் எடுத்துறேன். ஏன்னா அவுட்டர் வால் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கு. சோ 9 இன்ச்சஸ் வால் எடுத்துறேன். வால் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள். சோ வால் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல டிரா பண்ணணும் அப்படின்றது இங்க லொகேஷன் கேட்கும். சோ நம்ம வந்து யூசுவலா வந்து வால் சென்டர் லைன்ல இருக்கும். நான் வந்து ஃபினிஷ் ஃபேஸ் இன்டீரியர் கொடுத்துறேன். சோ அப்பதான் இன்னர் டு இன்னர் டைமென்ஷன் எடுக்க ஈஸியா இருக்கும். அதனால இப்படி கொடுத்துறேன். ஆஃப்செட்ஸ்ல எதுவும் தேவையில்லை, எந்த அளவுலாம் எதுவும் எனக்கு தேவையில்லை. செயின் வந்து நான் எடுத்து விட்டுறேன். கண்டினியூஸா எனக்கு வால் வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து செயின் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து தனித்தனியா சிங்கிள் தான் நான் வரைய போறேன். இப்போ செயின் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல டாப் கன்ஸ்டன்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பிளான் போடுறோம். சோ அது வந்து எங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ்ல ரீச் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சோ இப்போ நம்ம லெவல்ஸ்க்கான அந்த இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு தெரியும். சோ ரோட் லெவல், கிரவுண்ட் லெவல். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேஸ்ல வந்து ஃபினிஷ் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இந்த இடத்துல நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு அடுத்து வேற எல்லாமே நம்ம லைனா வந்து பண்ண போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துறேன். வால் இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், வால்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ரெக்டாங்குலர் வந்து போட்டுறேன். ஒரு அப்ராக்சிமேட்டா வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அளவுகளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மாடிஃபை டூல்ல போயிட்டு அலைன் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் டைமென்ஷன் வந்து எக்ஸிட் டு எக்ஸிட் தான் கொடுத்துருக்காங்க. சோ அதனால எக்ஸிட் டு எக்ஸிட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்க மார்க் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இந்த எக்ஸிட் டு இந்த எக்ஸிட் வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு வாலையும் நான் வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டு இந்த ரெண்டு வாலையும் நான் வந்து என்னோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வாலை செலக்ட் பண்ணி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து 41 feet 6 inches இருக்கு. சோ அதை நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்றேன், கீபோர்ட்ல என்டர் பண்றேன். அளவு வந்து மூவ் ஆகி கரெக்டா வந்துருச்சு. அடுத்ததான் இந்த வாலை செலக்ட் பண்றேன். இந்த அளவை நம்ம சேஞ்ச் பண்றோம். 9 feet 6 inches. அடுத்தது வால். ஸோ இங்க ஒரு வால் வந்து டிரா பண்றேன். இந்த வால் வந்து நமக்கு 14 feet இருக்கு. ஸோ டைமென்ஷன்ஸ் எடுத்து இன்னர் டு இன்னர் டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் டு இன்னர் எடுத்து இங்க நான் மார்க் பண்ணிட்டு
இந்த வாலை செலக்ட் பண்ணிட்டு இந்த வாலை வந்து நான் மூவ் பண்ண போறேன். அதுக்கடுத்து 2 வால் இந்த உள்ள நம்ம வரைஞ்சிடலாம். ஆர்கிடெக்சர் வால். இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்காவே டெம்பரரி டைமென்ஷன் காமிக்கும். அதையும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம அலைன் டைமென்ஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம அட் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அது ஒரு வெரி அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த அளவுகள் வந்து நம்ம 12 ஃபீட்னு கரெக்ட்டா இன்னர் பிளேன்ல தான் இருக்கான்னு செக் பண்ணனும். அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணனும் செட்டிங்ஸ்ல. சோ நீங்க வந்து இத செலக்ட் பண்ணி 13 feet 6 inches னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணாக்கா நமக்கு கரெக்ட்டா 13 feet இருக்கு. இப்போ அடுத்து இந்த லைன் இந்த பக்கம் வச்சு இந்த இன்னர் வால் மட்டும் தான் இருக்கு. சோ வால் 4 inches வால் மறுபடியும் கிரியேட் பண்ணிருக்கு. சோ ஓகே இப்போ நான் வந்து இந்த இன்னர் வாலை வந்து கிளிக் பண்றேன். அதுக்கடுத்து இந்த செயின் வந்து நான் எடுத்து விட்டதால எனக்கு வால்ஸ் வந்து கிரியேட் பண்றது சிங்கிளா ஈஸியாவே இருக்கு. சோ இத நான் வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் கொடுத்துறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ இந்த வாலை செலக்ட் பண்றேன். எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கறேன். சோ இத வந்து நான் 8 feet மாத்திக்கிறேன். அதுக்கடுத்து இந்த வாலை செலக்ட் பண்றேன். இங்க வந்து நமக்கு 7 feet இருக்கு. இங்க வந்து நமக்கு 6 feet சம்திங் இருக்கு. ஓகே அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு அடுத்தபடியா இங்க இந்த சைடு வந்து எல்லாமே 9 inches வால் இருக்கு. சோ வால் கிளிக் பண்றேன். 9 inches இங்க ஒரு வால் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த சைடு கிளிக் பண்ணிக்குவோம். வால். சோ நம்ம டிரா பண்ணும்போது நமக்கு அளவுகளும் காமிக்கும். நம்ம அளவு எக்ஸாக்ட்டா வேணும்னா நம்ம கீபோர்ட்ல டைப் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பார்ட்டிஷன் அளவு இருக்கறனால நான் ஜஸ்ட் ரேண்டமா டிரா பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்ட்டிஷன் 3 பார்ட்டிஷன் இருக்கு. சோ ரஃபா நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அளவு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். சோ இத கிளிக் பண்றேன். இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு 5 feet 6 inches 5 feet 6 inches. அடுத்து இங்க நான் கிளிக் பண்றேன் 6 feet 6 inches. ஓகே அடுத்து இந்த வாலை கிளிக் பண்றேன் 5 feet 9 inches. அடுத்து இந்த வாலை கிளிக் பண்ணாக்கா 14 feet. ஓகே அடுத்து இந்த வாலை கிளிக் பண்ணி பாருங்க மொத்தம் நமக்கு 12 feet. சோ இத அப்படியே நான் டிராக் பண்ணி இந்த வால் இதுல விடுறேன். இங்க நமக்கு 12 feet. சோ அந்த வால் மூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வந்து ஒரு 12 feet 6 inches ஒரு வால் இருக்கு. சோ வாலை கிளிக் பண்ணி 9 inches வால் ஒரு வாலை வந்து நான் கிரியேட் பண்றேன். இதுக்கு நேரா அப்படி வச்சுக்குவோம். இப்போ மாடிஃபை டூல்ல போயிட்டு அலைன் டூல் எடுத்து இதுக்கு நேரா இத வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். சோ இந்த வாலை ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிட்டு அந்த வாலை இந்த வாலுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்றேன். ஓகே இப்போ இதுல வந்து ஒரு பூஜைக்கு ஒரு சின்ன பார்ட்டிஷன் இருக்கு. அத வந்து நம்ம 4.5 inches வால்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ ஒரு அப்ராக்ஸிமேட்டா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேல்யூஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 2 feet 9 inches இருக்கு. இத செலக்ட் பண்ணாக்கா இது வந்து 4 feet 9 inches இருக்கு. இது வந்து ஒரு 5 feet க்கு மாத்திக்கிறேன். ஓகே இது 5 feet வந்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 feet க்கு மாத்திடுறேன். சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கிச்சன் ஏரியா இந்த வாலை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ மொத்தமா இங்க வந்து 9 feet இருக்கு. நமக்கு வந்து 7 feet தான் இந்த வால். சோ இத வந்து 7 feet க்கு மூவ் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தபடியா இந்த கிச்சன் வால். சோ இங்க இருந்து இங்க ஒரு வால் வருது. இங்க இருந்து இந்த வால் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மெயின் டோர் வந்து 4 feet மெயின் டோர். சோ இங்க இருந்து இங்க வந்து 4 feet கேப் விட்டு இன்னொரு வால் வரையறோம். சோ ஒரு வால் வந்து வரைஞ்சறோம். இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணனும்னா நம்ம இத வந்து இங்க டிராக் பண்ணிக்கலாம். எவ்வளவு அளவு இருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து 4 feet க்கு நம்ம மாத்திக்கலாம். ஓகே இப்போ இங்க வந்து நமக்கு 7 feet கரெக்ட்டா இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வாலை மூவ் பண்ணனும். சோ இந்த வாலை செலக்ட் பண்ணி இது வந்து 13 feet க்கு மாத்திக்கலாம். ஓகே சோ எல்லா வாலுமே வந்தாச்சு. இங்க நமக்கு போர்ச்ல வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து இங்க வால் கிடையாது. இங்க ஓபனிங். சோ அந்த வாலை கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி மவுஸ்ல அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டே வாங்க. அப்படியே இந்த இடத்துல விட்டுருங்க. சோ இது கரெக்ட்டா நம்ம வந்து செய்யல. சோ இப்போ கரெக்ட்டா நம்ம வந்து அந்த மிடில்ல விட்டோனே அந்த வால் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ வால்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து டோர் விண்டோஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். சோ இந்த வாலை செலக்ட் பண்ணீங்கன்னா இது இன்னர்ல இருந்து இந்த டைமென்ஷன் காட்டுது. அப்போ இத வந்து இப்படி ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு இப்போ 4 feet அப்படின்னு கொடுங்க. இப்போ அவுட்டர்ல இருந்து 4 feet கரெக்ட்டா வந்துச்சா? ரொம்ப ஈஸிங்க. ரிவிட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க எடுத்து ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ளோர் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சவுத் வேல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ளோர்ன்றது எப்பவுமே நம்ம எந்த லெவல செலக்ட் பண்றோமோ சூஸ் பண்றோமோ அந்த லெவலுக்கு கீழே தான் கிரியேட் ஆகும். ஓகே அதனால தான் நம்ம இந்த மாதிரி லெவல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1 feet 6 inchesக்கு ஒரு ஃப்ளோரும், ஸோ அதுக்கப்புறம் இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து 6 inchesக்கு ஒரு ஃப்ளோரும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃப்ளோர் எப்பவுமே நம்ம சூஸ் பண்ற லெவல்ல இருந்து கீழே பில்ட் ஆகும். இதுவே ரூஃப் அப்படின்னா நம்ம எந்த லெவல் சூஸ் பண்றோமோ அதுக்கு மேல கிரியேட் ஆகும். ஓகேவா இதுதான் இதோட டிஃபரன்ஸ். ஓகே இப்போ நம்ம ஃப்ளோரை கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 ஃப்ளோரை எடிட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ எப்பவுமே வந்து பிளான் வியூல தான் நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்கிடெக்சர் ஃப்ளோர்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஃப்ளோர் ஆர்கிடெக்சர் தான் இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை எடுத்துக்கிறேன். இங்க நமக்கு இங்கே நிறைய விதமான ஃப்ளோர்ஸ் இருக்கும். நான் ஜென்ரிக் 12 inch ஃப்ளோர் எடுத்துக்கிட்டு இதுல எடிட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி 2 விதமான ஃப்ளோரை கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். இது டூப்ளிகேட் பண்ணிடுறேன். நம்ம வந்து 1 feet 6 inchesல ஒரு ஃப்ளோரும் இதுக்கு வந்து வேல்யூஸ் எடிட் பண்ணிடலாம். 1 feet
6 inches. ஓகே. ஸோ அகைன் இன்னொரு ஃப்ளோர் நமக்கு தேவை 6 inchesல இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் அப்படின்றது இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஃப்ளோரை நம்ம கிரியேட் பண்றதா அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம 6 inchesக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வேல்யூவும் எடிட் பண்ணணும் மறக்காம. ஏன்னா வேல்யூ எடிட் பண்ணாதான் கரெக்டான அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளோர் வந்து எக்ஸாக்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 2 ஃப்ளோரை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்க நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 12 inch ஃப்ளோர் நம்ம எடுத்தோம். அதுல இருந்து 6 inch 1 feet 6 inch 2 ஃப்ளோர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 1 feet 6 inches கொடுத்து இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் வந்து நான் கிரவுண்ட் லெவல்ல சூஸ் பண்றேன். ஆஃப் செட்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ கிரவுண்ட் லெவல்ல சூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்குலரா இருக்கிறதுனால நான் அப்படியே ரெக்டாங்குலர் கமாண்ட் எடுத்து டிரா பண்ணிக்கிறேன். இன் ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ளோர் பவுண்டரி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிட் அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா அது எப்படி மாத்துறதுன்னு இல்லாம நம்ம எப்ப வேணாலும் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல நமக்கு ஃப்ளோர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதே கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானே வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஃப்ளோர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஆர்கிடெக்சர் ஃப்ளோர் கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இப்போ 6 inches ஃப்ளோர் வேணும். இப்போ வந்து நான் கிரவுண்ட் லெவலுக்கு பதிலாக இங்க வந்து லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அகைன் நான் ரெக்டாங்குலரே யூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல லைன் டூல் வேணும்னாலும் லைன் டூல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு சில நேரத்துல பிளான் வந்து நமக்கு கரெக்டா ஸ்கொயரா இல்லாம நமக்கு சிக்ஸாக்கா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இந்த லைன் டூல் வச்சு அழகா டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லைன் டூல் வச்சு டிரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்படியே நீங்க ஆல்ரெடி இருக்கிற பிளானுக்கு மேல அப்படியே ட்ரேஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபினிஷ் பட்டனை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, 2 ஃப்ளோருமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3D வியூல போய் பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் கிரியேட் ஆயிடுச்சு. சவுத் வியூல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோர் சூஸ் பண்ணோம், அதுக்கு கீழே இந்த ஃப்ளோர் கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சூஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கீழே அழகா அது வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதனாலதான் நம்ம தனித்தனி லெவல்ஸா நம்ம கிரியேட் பண்றதுக்கான ரீசன். ஓகே, டோரை டெக்ஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டோர்லாம் வந்து நம்ம பிளான் வியூல தான் வைக்கணும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுக்கு போயிடுறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து எந்த டோர் இருக்குன்றதுக்காக ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சைஸ்ல டோர் வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து 4 feetல ஒரு டோரும், அதுக்கடுத்து 3 feetல இன்டீரியர் டோர்ஸும், 2 feet 6 inchesல பாத்ரூம் டோர்ஸும், 3 விதமான டோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டோர்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சர்ல போயிடுங்க, டோர் கொடுத்த உடனே இங்க நமக்கு டிஃபால்ட்டா இருக்க சிங்கிள் ஃபிளஷ் டோர் ஓப்பன் ஆகும். இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்ல நான் வேற ஏதாவது டிசைன் எடுக்க போறேன் அப்படின்னா இங்க லோட் ஃபேமிலி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரிஸ் வந்து இருக்கும். இந்த லைப்ரரியில நிறைய கண்ட்ரீஸ் ரிலேட்டடா வந்து நமக்கு வந்து இங்க ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதுல நமக்கு தேவையானது இந்த இங்கிலீஷ் ஃபோல்டர் தான். இங்கிலீஷ்ல நார்மல் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கிறது மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கிலீஷ் இம்பீரியல் அப்படின்னு இருக்கிறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் நம்ம டிரா பண்றோம். அதனால இங்கிலீஷ் இம்பீரியல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே நமக்கு இங்க நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். சோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தம்ப்நெயிலா தெரியுமா இல்ல லிஸ்டா தெரியுமா அப்படின்றத சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இங்க சைடுல வந்து இங்க வியூஸ் அப்படி இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் வந்து வரும். இங்க நிறைய 3 விஷயங்கள் வரும். சோ லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். டீடைல் கொடுத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ல தெரியும். தம்ப்நெயில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். சோ தம்ப்நெயில் வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ இப்போ எனக்கு வந்து தேவை டோர்ஸ். அந்த டோர் ஓபன் பண்ணிக்கிறேன். மத்ததெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்க தான் போறோம். சோ இப்போ நமக்கு டோர் தேவை. அதுல நம்ம இதெல்லாம் வந்து நார்மலா டோர். இப்போ கமர்ஷியல் இருக்கு, ஹார்ட்வேர் இருக்கு, ரெசிடென்ஷியல் இருக்கு. நம்ம ரெசிடென்ஷியல் டோர் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் வெளிய என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த டோர் மாடல் எடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே ஓபன் கொடுத்துக்கிறேன். சோ இங்க வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். இதுல நமக்கு நிறைய விதமான மெஷர்மெண்ட்ல நமக்கு டோர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து அப்ராக்சிமேட்டா நமக்கு நியர்பையா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயின் டோர் வந்து ரொம்ப பெருசா வைக்க போறேன். சோ 8 feet ஹைட்ல 4 feet வித்ல வைக்க போறேன். சோ இது வந்து நியரா இருக்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ நமக்கு அந்த டோர் வந்து இங்க விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்துறேன். இப்போ நேம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். சோ டோர் நான் ஃபைண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதால எந்த சைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நேம் கொடுத்துறேன். டோர் 4 feet 8 feet இப்படி நான் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம நேம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்க அளவு சேஞ்ச் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், ஹைட் வந்து 8 feet கரெக்டா இருக்கு. சோ வித் மட்டும் 4 feetனு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டோரை வந்து நம்ம மாத்தி புது டோர் உருவாக்கிட்டோம். ஓகே, இப்போ டோர் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒன்னு மிஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த வால் வந்து இங்க மிஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த வாலை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் நான் ஜாயின் பண்ணிடுறேன். வால் மேல நம்ம டோர் வைக்க முடியும். சோ ஆர்கிடெக்சர்ல போயிடுங்க, டோர் சூஸ் பண்ணுங்க. இங்க நமக்கு நிறைய டோர்ஸ் காமிக்கும். அதுல நம்ம கிரியேட் பண்ண டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ணது டோர் 4 feet 8 inches. இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டில் ஆயிட்டு 0ல தான் இருக்கும். நம்ம கீழ இருந்தே தான் நம்ம டோர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். எப்போ நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் லைட்லயும் நம்ம பிளேஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதே விண்டோ அப்படின்னா நம்ம ஸ்டில் லைட்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ டோர் வந்து நம்ம அப்படியே எடுத்து இங்க நம்ம மூவ் பண்ணிடலாம். வெளியே எங்கேயும் வச்சீங்கன்னா உங்களுக்கு டோரே ஷோ ஆகாது. ஆனா பிளான்ல அதுவும் நம்ம வால் கிட்ட வரும்போது அழகா உங்களுக்கு டோர் வந்து கிரியேட் ஆகும். சோ இப்போ வந்து ஷோ பண்ணுது. நான் இந்த டோர் வந்து நம்மளுடைய ஸ்பேஸை விட ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அளவை செக் பண்ணிக்கலாம். மாடிஃபைல போயிட்டு இங்க எவ்வளவு அளவு நம்ம விட்டுருக்கோன்றதை பாத்துக்கலாம். 4 feet தான். சோ டோர் நம்ம கரெக்டா இருக்கா நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். எடிட்ல போயிட்டு டோர். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா
டோர் வந்து நம்ம இங்க தான் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். ஆனா ரவுண்ட் வித் ரவுண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது 4 ஃபீட் விட தாண்டி போயிருக்கு. சோ அப்ப நம்ம வேல்யூவை இங்க சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இங்க அட்ஜஸ்ட் ஆயிடும். சோ ரவுண்ட் வித்ன்றதா ஃபுல் ஒரு டோரோட ஃபுல் இது. சோ அப்ப நான் என்ன பண்றேன், ரவுண்ட் வித்ல போயிட்டு 4 ஃபீட்னு கொடுக்குறேன். சோ இங்க வந்து நமக்கு இந்த நார்மல் வித் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை ஆயிடும். சோ இங்க ஹைட் வந்து நான் 8 ஃபீட் அப்படின்னு கொடுத்துறேன். சோ இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆயிடும். இங்க அப்ளை ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த டோரை சூஸ் பண்றோம். கரெக்டா தான் இருக்கு. இது அப்படியே எடுத்துட்டு வரோம். இந்த இடத்துல பிளேஸ் பண்றதுக்கு நம்ம மவுஸை வந்து கிட்ட எடுத்துட்டு வந்து மேலையும் கீழேயும் மவுஸை மூவ் பண்ணும்போது அதோட டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும். சோ இதை அப்படியே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றேன். டோர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என் டோர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த டோர் ஓப்பனிங் வந்து எனக்கு இந்த சைடு வேணும். அது ரொம்ப ஈஸி. இப்போ எஸ்கேப் கீ கொடுத்து இந்த கமெண்ட் விட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம எப்ப வேணாலும் அதோட டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ இப்போ இந்த டோரை நான் சூஸ் பண்றேன். எனக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகணும். சோ இந்த ஆரோ கீஸ் வந்து இந்த ஆரோ கீ வந்து மேலையும் கீழேயும் மாறதுக்கு, இந்த ஆரோ கீ லெஃப்ட் ரைட் மாறதுக்கு. இப்போ இதை கிளிக் பண்றேன். சோ ஆட்டோமேட்டிக்கா அழகா நமக்கு திரும்பிடுச்சு. ஓகே. சோ டோரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃபாஸ்டா இன்னும் மத்த ரெண்டு டோரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்கிடெக்சர்ல டோர்க்குள்ள போயிடுங்க. இந்த டோர் வந்து எனக்கு முடிஞ்சு. இப்போ அடுத்து எனக்கு புதுசா வேற டோர் வேணும். லோட் கொடுத்துக்கிறேன். லோட் கொடுத்த உடனே இப்போ இன்டீரியருக்கு நம்ம இந்த சிம்பிளா இருக்கிற இந்த டோரை சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த டோரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன். இப்போ இது இன்டீரியருக்கு வந்து நான் ஒரு 3 ஃபீட் எங்க இருக்கு லைனா மூவ் பண்ணி பாருங்க. 3 ஃபீட் எங்க இருக்கு? நமக்கு ஹைட் வந்து 7 ஃபீட் தான் வேணும். சோ இது வந்து எக்ஸாக்ட்டா இருக்கு. ஆல்ரெடி இங்கே நமக்கு கரெக்டா இருக்கு. அதே ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து எடிட்ல போயிட்டு நம்ம ரீசெக் பண்ணனும். ஓகேவா? டூப்ளிகேட். இப்போ நம்ம இங்க வந்து டோர் பிளஸ் 7 ஃபீட். ஓகே. இது வந்து நம்ம நேம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இன்னும் அளவு நம்ம சேஞ்ச் பண்ணல. ஒவ்வொரு முறையும் நீங்க டூப்ளிகேட் பண்ணி ஒரு புதுசா கிரியேட் பண்ணும்போது நேம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ண கூடாது. அளவுலாம் கரெக்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அதே மெத்தட் தான். இப்போ ரவுண்ட் வித் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபுல் வித் தான். இப்போ ரவுண்ட் வித் வந்து நான் 3 ஃபீட்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அங்க சேஞ்சஸ் ஆயிடும். அதே மாதிரி ரவுண்ட் ஹைட் வந்து 7 ஃபீட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ ஓகே. இப்போ நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த டோர் வந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுக்கிறேன். இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டைரக்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இங்க ஒரு டோர். கிச்சனுக்கு வந்து டோர் இல்ல, அது வெறும் ஓப்பனிங்ஸ் தான். அதையும் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 2 ரூமுக்கும் நம்ம டோர் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன டிராயிங் ரூம் மாதிரி. இது ஒரு ஹால். இங்க வந்து ஒரு பெரிய ஹால். சோ இதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் வந்து இங்க ஒரு டோர் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். வால்ல இருந்து கொஞ்சம் ஒரு 6 இன்ச்சஸ் தள்ளி. நமக்கு அங்க கர்சர் மூவ் பண்ணும்போது அதுவே ஷோ பண்ணுது பாருங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நான் பிளேஸ் பண்ணிடுறேன். சோ நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ண டோர் டைரக்ஷன் மாத்திரலாமா? சோ இந்த டோர் வந்து நமக்கு இந்த சைடு வேணும். ஓகே. இந்த டோரும் நமக்கு இந்த சைடு வேணும். இந்த டோரும் இந்த சைடு வேணும். மாத்தியாச்சு. இந்த ரெண்டு பக்கமும் நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆர்கிடெக்சர் டோர். சோ கரெக்டான டோர் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க நம்ம டோரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது மேல வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே அழகா எடுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். சோ எஸ்கேப் கீ கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி டைரக்ஷனை மாத்திக்கிறேன். நமக்கு வாலை ஒட்டி தான் டோர் வந்து க்ளோஸ் ஆகிறது இருக்கணும். அப்பதான் பெர்ஃபெக்ட்டான டிசைன். ஓகே. சோ இதை நம்ம ஒரு சைடு திருப்பிடலாம். அவ்வளவுதான். நம்ம எப்படி வேணாலும் அதை அழகா நம்ம திருப்பிக்கலாம். சோ இன்டீரியர் இருக்கிற 3 ஃபீட் வாலை நம்ம வச்சாச்சு. அடுத்தபடியா 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ அடுத்த டோர் கிளிக் பண்ணுங்க. சோ இதே டோரே இருக்கட்டும். ஆனா சைஸ் மட்டும் எனக்கு வேற வேணும். சோ எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட சைஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் கிராஸ் 7 ஃபீட். ஓகே. இங்க மாத்துறது மட்டும் முக்கியம் இல்ல. இது வெறும் நேம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம இங்க அளவை மாத்தணும். சோ இப்போ ரவுண்ட் வித்ல போயிட்டு நான் 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஹைட் வந்து 7 ஃபீட் அதே தான் இருக்கு. ரவுண்ட் வித் ரவுண்ட் ஹைட் இது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ண கேக்குது. எஸ் கொடுத்துருங்க. சோ டோர் வந்து கரெக்டான சைஸ் இருக்கா எடுத்தாச்சு. இப்போ எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு பாத்துக்கலாம். சோ இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு. அங்க ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டோர் பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா மாறி இருந்ததுன்னா சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். சோ இங்க நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தபடியா இங்க ஒரு 2 பாத்ரூம் இருக்கு. சோ இதுவும் அட்டாச்சு. இங்க வந்து நமக்கு இது வந்து காமன் பாத்ரூம். சோ இந்த இடத்துல நமக்கு இங்க ஒரு ஓப்பனிங் வருது, இங்க ஒரு ஓப்பனிங் வருது. சோ அந்த ஓப்பனிங் டோர் வந்து எப்படி கிரியேட் பண்றது நான் அடுத்ததா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். சோ இங்க ஒரு டோர் வருது. அடுத்தது இந்த சைடு ஒரு டோர். ஓகே. டோர் எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ கரெக்டான டைரக்ஷன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஓகே இது கரெக்டா இருக்கு. இது வந்து திரும்பி இருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. இதுவும் கரெக்டா இருக்கு. இதுவும் கரெக்டா இருக்கு. சோ நம்ம பிளேஸ் பண்ண 3 டோரையும் கரெக்டான டைரக்ஷனுக்கு நம்ம டர்ன் பண்ணியாச்சு. அடுத்ததான் இங்க ஒரு ஓப்பனிங், இங்க ஒரு ஓப்பனிங், கிச்சனுக்கு ஒரு ஓப்பனிங். சோ இது வந்து பாத்ரூமுக்கு முன்னாடி இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி. ஓகே. சோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். இங்க வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்லைடிங் டோர் கொடுத்துக்கலாம். சோ நம்ம இப்போ ஓப்பனிங்க கொடுத்துக்கலாம். கிச்சனுக்கு வந்து டோர் ஓப்பனிங் வந்து நான் 3 ஃபீட் கொடுக்குறேன். சோ டோர்லயே போயிட்டு தான் நம்ம அதை வந்து எடுக்கணும். டோர் ஃப்ளோர் ஃபேமிலி. சோ இப்போ ரெசிடென்ஷியல்ல இருந்து டோர் ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். சோ இங்க வந்து நமக்கு டோர் ஓப்பனிங் டோர் இல்லையா? இதோ இந்த வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இங்க வந்து டோர் ஓப்பனிங் வந்துடும். இது நம்ம சைஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். சோ டூப்ளிகேட் பண்ணி புதுசா கிரியேட் பண்ண போறேன். டூப்ளிகேட். இப்போ டோர். சோ டோரோட அளவு வந்து நம்ம டோர் ஓப்பன் வந்து சேம் 3 ஃபீட் தான் கொடுக்க போறோம். ஹைட் வந்து 7 ஃபீட் காமனா தான். அதனால அதை அப்படியே விட்டுறலாம். ஓகே. இப்போ நம்ம நேம் கொடுத்துட்டோம். அளவு வந்து சேஞ்ச் பண்ணணும். அளவு வந்து கரெக்டா தான் இருக்கு. ரவுண்ட் வித் ரவுண்ட் ஆயிட்டு கரெக்டா 3 ஃபீட் 7 ஃபீட்ல இருக்கு. ஓகே கொடுத்துறேன். அகைன் இன்னொரு ஓப்பனிங் நம்ம கிரியேட் பண்ணணும். அது வந்து இந்த பாத்ரூமுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. சோ இதையே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா
2 feet 6 inchesக்கு நான் கொடுத்துறேன். இங்க மாத்துறது வந்து நேம் தான், இங்க வந்து அளவு மாத்தணும். ஸோ ரவுண்ட் வித்ல வந்து நான் வந்து 2 feet 6 inches வந்து என்ட்ரி கொடுத்துறேன். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு விதமான ஓப்பனிங்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டோர் ஓப்பனிங்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டோர் ஓப்பன்ல 3 feet, டோர் ஓப்பன்ல 2 feet 6 inches ரெண்டும் வச்சு ஃபர்ஸ்ட் நான் 3 feet சூஸ் பண்றேன். கிச்சன் இருக்கிற ஏரியால இங்க வந்து நான் பிளேஸ் பண்றேன். ஸோ இங்க ஓப்பனிங் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்ததான் டோர் ஓப்பனிங்ல நான் 2 feet 6 inches கிளிக் பண்றேன். ஸோ இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. ஸோ நம்ம ஓப்பனிங் வந்து எந்த சைடு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னர்லயே நான் கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டோருக்கு நேராகவே இங்க கொடுத்துறேன். ஸோ நிறைய டோர் வேணான்றதுனால இங்க நான் ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டோர் ஓப்பனிங் கொடுத்தாச்சு. 3Dல போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 3D வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3D வியூ ஓப்பன் பண்ணா இங்க மேல இருக்கிற இந்த ஓம் சிம்பிள் கிளிக் பண்ணினா போதும் 3D வியூ வந்துரும். ஸோ இப்போ நமக்கு உள்ளே நமக்கு டோர்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அது நமக்கு தெரியல. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஃப்ளோரை வந்து ஹைட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐ கிளாஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டெம்பரரி ஹைட் ஐசோலேட்டட் இருக்கும். நான் என்ன பண்றேன், இந்த ஃப்ளோரை மட்டும் ஹைட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த எலமெண்ட்டை மட்டும் ஹைட் பண்றேன், உள்ள இருக்கிறத பாக்குறதுக்காக. சோ இங்க நம்ம மெயின் டோர், சைட் டோர் எல்லா டோருமே கொடுத்தாச்சு. சோ இங்க நம்ம ஓப்பனிங் கொடுத்தோம் இல்லையா, இங்க அழகா பாருங்க கட் ஆயிடுச்சு. சோ கிச்சன்லயும் ஓப்பனிங் கட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம வீட்டோட மிகப்பெரிய பிளஸ். ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்ன்ற கமெண்ட் கரெக்டா கொடுத்தா போதும், அதுவாவே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிச்சிடும். கரெக்டான அளவு கொடுத்து கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணினா அழகான வீடு ரெடி ஆயிடும். சோ இப்போ ஹைட் பண்ணி நான் பார்த்துட்டேன். மறுபடியும் எனக்கு இந்த ஹைட் பண்ணது தேவையில்லை. நான் மறுபடியும் அதே அந்த ஐ கிளாஸ் மறுபடியும் இந்த சிம்பிளை நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து ரீசெட் டெம்பரரி ஹைட் அண்ட் ஐசோலேட் இருக்கு. இதை நான் வந்து கிளிக் பண்றேன். சோ நார்மலா நமக்கு மறுபடியும் பழையபடி ஆயிடுச்சு. சோ ஆர்கிடெக்சர்ல விண்டோஸ் டேப்ல போயிடுறேன். லோட் ஃபேமிலி, ஸோ விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ஸோ இதில் நிறைய விண்டோஸ் இருக்கு. இதில் நமக்கு எந்த மாதிரியான விண்டோஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோ சூஸ் பண்றேன். ஓகே, விண்டோட சைஸ் அப்ராக்சிமேட்டா நீங்க ஏதாவது சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4 feet + 5 feet சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இது நம்ம கர்சர் இங்க கொண்டு வந்தோம்னா நமக்கு இங்க விசிபிள் ஆகும். நீங்க கர்சரை இப்படி மூவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கூட இங்க காட்டும். ஸோ எக்ஸாக்டா இந்த சைடு நம்ம சென்டர்ல வைக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம இப்படி மவுஸை மேலேயும் கீழே மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து உள் சைடு வேணுமா இல்ல வெளி சைடு வேணுமா அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா பிளேஸ் பண்ணிட்டு கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டோர் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. சோ இப்போ நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3D வியூல போய் பாத்துக்கிறேன் கரெக்டா இருக்கா என்னன்னு. எஸ்கேப் கீ கொடுத்துட்டேன். சோ இப்போ இதை வந்து ஜூம் பண்றேன். சோ இந்த விண்டோவை செலக்ட் பண்ணீங்கன்னா அது என்னென்ன அளவுகள் இருக்கு, என்ன ஏரியா எல்லாமே இங்க வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 5 feet இருக்கு. சோ அப்ப கீழ இருந்து நமக்கு ஸ்டில் ஹைட் வந்து நமக்கு 2 feet மட்டும் இருந்தா போதும். ஸோ 2 feet, அதுக்கப்புறம் இது ஒரு 5 feet 7 feet ஹைட்ல கரெக்டா இது வந்து பிளேஸ் ஆயிருக்கான்னு நம்ம சவுத் வியூலையும் போயிட்டு பாத்துக்கலாம். இப்போ விண்டோவை எடுத்துட்டு எடிட் டைப்ல போயிட்டு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரவுண்ட் வித் ரவுண்ட் ஹைட் வந்து உங்களுக்கு வேற இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திக்கலாம். டூப்ளிகேட் விண்டோ, ஓகே கொடுத்துறேன். இங்க நம்ம வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ எனக்கு வந்து ரவுண்ட் வித் தான் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நார்மல் வித் மாறிக்கும். ஸோ இப்போ இங்க இது ஒரு அளவு நமக்கு மாறிடுச்சு. இதை சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ அந்த இது நமக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி மற்ற எல்லா விண்டோஸையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இந்த விண்டோ கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா இங்க நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் கிரியேட் சிமிலர் கொடுத்துட்டு அதே விண்டோவே நான் மற்ற இடத்துலையும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நம்ம வந்து கிளாஸ் விண்டோ கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பேக்ல இந்த பெட்ரூம்ல ஒன்று. ஸோ இப்போ இந்த விண்டோ சூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண விண்டோ தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண விண்டோக்கு அதை மாத்திக்குவோம். ஸோ இப்போ இந்த விண்டோவை வந்து நான் எடிட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் 3x4. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், ரவுண்ட் வித்ல அந்த 3யும் ரவுண்டு 3:4 விண்டோ எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து இங்க பிளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்க பாத்ரூம்ஸ்ல வெண்டிலேட்டர் சேர்க்கணும். ஸோ மறுபடியும் விண்டோக்குள்ள போயிட்டு லோட் ஃபேமிலி இந்த விண்டோ சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய வெண்டிலேட்டர் வந்து நம்ம என்ன அளவு கொடுக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நியர்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 feet சூஸ் பண்றேன். எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுறேன். 2 feet × 2 feet அளவு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ இங்க நம்ம தேவையான இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ போதும். இப்போ 3D நம்ம பார்க்கலாம். ஸோ வெண்டிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் சரியா இல்லை. ஸ்டில் ஹைட் வந்து நம்ம 7 feet கொடுப்போம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் கேட்கும் இந்த என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஸ்டில் ஹைட் 7 feet கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே டைம்ல நமக்கு சேஞ்சஸ் நடந்துரும். ஒவ்வொன்றா நம்ம பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, டிராயிங் ரூம்ல நம்ம கார்னர் கிளாஸ் விண்டோ ப்ரொவைட் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வால் ஓப்பனிங்க்கு இந்த இடத்துல நான் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மாடர்ன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்னர்ல இருந்து ஒரு 6 feetல
ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே போல இந்த கார்னர்ல இருந்து 6 ஃபீட்டுக்கு ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கம்மியா இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் 6 ஃபீட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து 6 ஃபீட்டுக்கு ரெண்டு சைடும் மார்க்கிங் பண்ணிருக்கோம். இப்போ வால் ஓப்பனிங்கை கிரியேட் பண்ண போறேன். வாலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வால் ஓப்பனிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிருக்க அந்த மெஷர்மெண்ட் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு வால் ஓப்பனிங்ஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் இந்த வாலை செலக்ட் பண்றேன், வால் ஓப்பனிங் கொடுக்குறேன். ஸோ இந்த கார்னர்ல இருந்து இங்க மார்க் பண்ணிருக்கோம் இந்த இடம் வரலையும் நான் வால் ஓப்பனிங் கொடுத்துறேன். எஸ்கேப் கீ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம 3D வியூக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு டோட்டலா கீழே வரலையும் நமக்கு வந்து ஓப்பனிங் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல நமக்கு ஹைட் வந்து வால் வேணும். அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ மாடல் லைன் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். இங்க இருக்கிற மாடல் லைனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண வால் ஓப்பனிங்கை சூஸ் பண்றேன். நமக்கு டாப் ஆஃப்செட் வந்து 3 ஃபீட் இருக்கு. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்க ஏன் மைனஸ் இருக்கோம்னா அப்பதான் நம்மளுடைய டாப் ரேஞ்ச் வந்து கீழே நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ பேஸ் ஆஃப்செட் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 ஃபீட் கொடுத்துறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வால் ஓப்பனிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க பேஸ் ஆஃப்செட் 1 ஃபீட் கொடுங்க. ஸோ கிரியேட் ஆயிடும். இப்போ நமக்கு வால் ஓப்பனிங் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் நம்ம பிளான் வியூக்கு வந்துடலாம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல கிளாஸ் விண்டோ வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் வால்ல போயிட்டு இங்க நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா கர்டன் வால் அப்படின்னு இருக்கும். ஸோ கர்டன் வால் எடுத்துக்கிறேன். கர்டன் வால் எடுத்துட்டு எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கர்டன் வால் 2. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்க நமக்கு வந்து நம்ம வால் ஓப்பனிங் என்ன அளவு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து அளவு கொடுத்துக்கணும். ஸோ பேஸ் ஆஃப்செட் வந்து 1 ஃபீட் கொடுத்தோம் இல்லையா. ஓகே, டாப் ஆஃப்செட் வந்து -3 ஃபீட். ஸோ அளவு கொடுத்தாச்சு. நான் இப்போ என்ன பண்றேன், இங்க டேரக்டா டிரா பண்றேன். ஸோ அகைன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜ் வரலையும் டிரா பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு ஜாயினிங் எஸ்கேப் கீ கொடுத்து இந்த கமெண்ட் வெளியே வந்துடுறேன். இங்க நமக்கு வந்து ஜாயினிங் ஆகல. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ண போறோம். இதை செலக்ட் பண்ணி டிராக் பண்ணி இங்க இழுத்துடுறேன். இதை செலக்ட் பண்ணி டிராக் பண்ணி இங்க இழுத்துடுறேன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம 3D வியூல போயிட்டு பார்க்கலாம். கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு நமக்கு மூலியன் வந்து கொடுக்கணும். ஆர்கிடெக்சர்ல போயிடுறேன். மூலியன். ஸோ எந்தெந்த இடத்துல வேணுமோ அங்க மட்டும் எனக்கு பிளேஸ் ஆகணும் அப்படின்றதால நான் கிரிட் லைன் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கேன். இல்ல உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வேணும்னா நீங்க ஆல் கிரிட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் தேவையான இடத்துல மட்டும் பண்ண போறேன். அதனால கிரிட் லைன் கொடுத்துறேன். இந்த மூலியன்லயே நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் சைசஸ்லாம் இங்க நமக்கு ஷோ ஆகும். நான் இப்போ யூஸ் பண்ண போறது இந்த 2.5 இன்ச்சஸ் + 5 இன்ச்சஸ் ரெக்டாங்குலர். ஸோ அதே வந்து என்ன பண்றேன், இந்த கார்னர்ல ஒன்று சூஸ் பண்றேன். அடுத்து இந்த கார்னர்ல ஒன்று, அடுத்து பாட்டம்ல, இங்க பாட்டம்ல. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி நான் கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பிடிச்சி மவுஸோட ஸ்க்ரோல் பட்டன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொசிஷனை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ மேலையும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கார்னர் பிளேஸ்ல எனக்கு எதுவும் தேவையில்லை, அதனால நான் கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ கிளாஸ் விண்டோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுவே நமக்கு செக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கட்டனை கிளிக் பண்ணிட்டு மூலியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சர் போயிட்டு கட்டன் கிரிட் கொடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரிட் வேணுமோ நீங்க வியூ கூட சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல நீங்க கிரிட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க சென்டர்ல நான் கிரிட் கொடுத்துட்டு அந்த கிரிட்டுக்கு இப்போ நான் மூலியனை ஃபிக்ஸ் பண்றேன். மூலியனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கிரிட்ல போயிட்டு நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்ல நம்ம எந்த இடத்துல கிரிட் லைன் கொடுத்தோமோ அங்க வந்து வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க எத்தனை கிரிட் லைன் கிரியேட் பண்ணியும் இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3D வியூல டைரக்ஷன் மாத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க ஒரு பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வியூக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் லைன் கொடுத்து இங்க நம்ம இதோட சென்டர் பாயிண்ட்ல ஸோ இப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதை மட்டும் சூஸ் பண்ணி ஐ கிளாஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதுல ஐசோலேட் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் மட்டும் ஐசோலேட் ஆகி உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட் சைடு நீங்க திருப்பிட்டு இந்த இடத்துல நான் போயிட்டு கட் அண்ட் கிரிட்னு கொடுத்துட்டு 1 செக்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையான இடத்துல நான் சென்டர் பிளேஸ்ல கொடுக்குறேன். இப்போ அகைன் ஆர்கிடெக்சர்ல போறேன், மூலியன் கிளிக் பண்றேன். ஸோ நான் எந்த இடத்துல கிரிட் கொடுத்தனோ அந்த இடத்துல சூஸ் பண்றேன். மூலியன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அகைன் இந்த இதை நான் எடிட் பண்ணியாச்சு. இப்போ அதே இந்த டெம்பரரி ஹைட்ன்ற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ரீசெட் டெம்பரரி ஹைட் வந்து கொடுத்துருங்க. டைரக்ஷன் திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் நிறைய உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய செக்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்ல செக்மெண்டே வேணாம் பிளைனா இருக்கணும் அப்படின்னா அப்படியே நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஓன் சாய்ஸஸ் தான். ஓகே, இப்போ நான் செகண்ட் ஃப்ளோருக்கு டிரா பண்ண போறதுல இதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா என்னோட கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேம் பிளான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்போஸ் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னாலும் நம்ம இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வால் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், டோர் விண்டோ சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ ரிவிட்ல அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் மவுஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லா செலக்ட் பண்றேன். எனக்கு ஏதாவது தேவையில்லை நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து டேரக்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் நான் பண்ணிக்க முடியும். அதனால நான் ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மாடிஃபைல கிளிப் போர்டு இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காப்பி கொடுத்துறேன். காப்பி டு கிளிப் போர்டு காப்பி கொடுத்துட்டேன். கொடுத்ததும் நான் இங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்றேன். எல்லாமே வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க பேஸ்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ அதுல அலைன் டு செலக்டட் லெவல் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அலைன் டு பிக்ட் லெவல் கொடுக்கலாம். ஸோ அலைன் டு செலக்டட் லெவல் கொடுக்குறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இது வந்து அலைன் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோர் ஓவர்லாப்பிங் கார்டு இருக்கு, அது என்னன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன்.
சவுத்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இதுவும் சேர்ந்து, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃப்ளோரும் சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதனாலதான் இந்த எரர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணி delete பண்ணிடுங்க. அது நமக்கு அன்னெசரியான ஒரு ஃப்ளோர் தான். சோ அதனால அதை delete பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வால்ஸ் எல்லாம் டோர்ஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ இங்க வால்ஸோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல 11 ஃபீட் ஆயிட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 10 ஃபீட் ஆயிட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அப்ப நம்ம வால்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எங்க போயிடுங்க. சோ இந்த இடத்துல ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிளான் வந்து ஓப்பன் ஆயிடும். சோ இதை ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ பெட்ரூம்ஸ் இந்த ஏரியா இந்த போர்ஷன் எல்லாம் ஓகே, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இந்த பூஜை இருக்கிற எந்த பார்ட் மட்டும் எனக்கு வேண்டாம், அதனால இதை மட்டும் நான் delete பண்ணிடுறேன். சோ ஓகே, delete பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு வால் வந்து நமக்கு வேணும். சோ வால் 9 inches வால் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல ஆல்ரெடி, இங்க இருக்கு வால் 9 inches. சோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து 1 செகண்ட், வால் வந்து சென்டர் லைன் பொசிஷன் இருக்கு. நான் ஃபினிஷ்டு ஃபேஸ் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் ஏதாவது ஒன்று கொடுத்து செக் பண்றேன். எக்ஸ்டீரியர் கொடுக்குறேன். சோ இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி நம்ம மாத்திக்கலாம். சோ கீபோர்டுல ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் டைரக்ஷன். சோ இப்போ எனக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. சோ வால் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு டோரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டோரை செலக்ட் பண்ணி கிரியேட் சிமிலர்னு கொடுத்துறேன். அதே டோர் நமக்கு வந்து வரும். சோ அதை அப்படியே இங்க பிளேஸ் பண்ணிட்டு நான் இந்த அளவை வந்து டோரை செலக்ட் பண்ணினா அளவுலாம் உங்களுக்கு காமிக்கும். அதை நான் வந்து சேம் இந்த அளவுக்கு நம்ம இங்க வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு பால்கனி வரும். ஸோ அதில் நம்ம ஃப்ளோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல பண்ணிக்கலாம். எதையும் நான் சேஞ்ச் பண்ணல, மீதி எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, 3Dல போயிட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா எல்லாமே காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோரையும் காப்பி பேஸ்ட் வந்து கொடுத்துக்கணும். இதுவே நம்ம மல்டி ஸ்டோரி பில்டிங்னா நம்ம செலக்டட் லெவல்ஸ் வந்து நிறைய நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு ஃபுல்லா கிரியேட் ஆயிடும். ஓகே, அடுத்ததா இந்த வால்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இந்த வால்ஸ்ல வந்து உங்களுக்கு எங்க வரல இருக்கு, செகண்ட் ஃப்ளோர் வரல இருக்கு. பட் எல்லாமே வந்து நமக்கு செகண்ட் ஃப்ளோர் பேஸ் வரல தான் வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் மாறி இருக்கு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், வால்ஸ் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி இப்போ எல்லா வாலையும் செலக்ட் பண்றதுக்கு நம்ம இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க வாலும் சேர்த்து செலக்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு அப்புறம் சின்ன ஆயிடும். ஸோ இந்த ஃப்ளோர்ல இருக்க இந்த வால்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஈஸியா வந்து ஒரு வாலை கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். அதுல விசிபிள் இன் வியூ இன் என்டையர் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கிற மொத்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா வால்ஸுமே செலக்ட் ஆகும். நான் வந்து இப்ப விசிபிளா இருக்கிற இந்த ஃப்ளோர்ல இருக்கிற இந்த வால்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா விசிபிள் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ண அப்படின்னா 9 inch வால் ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ 4.5 inches வால் வந்து இன்னும் செலக்ட் ஆகல. ஓகே, இது நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் பேஸ் வரல தான் வரணும். ஸோ அதை பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து 4.5 inches வாலை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் விசிபிள் இன் வியூ கொடுத்துட்டு இங்க நம்ம போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் பேஸ். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எலிவேஷன் வியூல போய் செக் பண்ணோம்னா ஸோ கரெக்டா அந்த பேஸ் லெவல் வரலையும் எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. 3D வியூலையும் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ஃப்ரண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லெவல்ஸும் கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியும் நீங்க பார்க்க முடியும். ஓகே, நம்ம நார்மல் வியூக்கு செக் பண்ணிடுவோம். இப்போ அடுத்ததான் நம்ம ரூஃப் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ரூஃப் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வியூ ஓப்பன் பண்ணிருக்கேன். இதில் தான் நமக்கு வால் ஷோ ஆகுது. நம்ம இங்க கிரியேட் பண்ணிட்டு லெவல் அங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ரூஃப் இருக்கு. நம்ம இப்போ ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் இந்த நார்மல் ரூஃப் கிரியேட் பண்றோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேல நமக்கு இங்க இதோட டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுல நமக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து டிக் பண்ணணும். இப்போ எனக்கு ஸ்லோப் வேண்டாம், ஃபிளாட் ரூஃபா தான் பண்ண போறேன். ஸோ அப்போ நான் டிக்கை எடுத்து விட்டுட்டேன். இந்த இடத்துல நமக்கு ஜென்ரிக் 12 inch வந்து நமக்கு டிஃபால்ட்டா காட்டுது. நம்ம வந்து இதை மாடிஃபை பண்ணி நம்ம 6 inchesக்கு புதுசா கிரியேட் பண்ணலாம். ஸோ எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் 6 inches கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வேல்யூ எடிட் பண்ணிடலாம். ஸோ இதில் போயிட்டு 6 inches. ஓகே ஓகே, ஸோ 6 inch ரூஃப் வந்து இங்க வந்துருச்சு. இப்போ நம்ம லைன் டூல் எடுத்தும் கிரியேட் பண்ணலாம், ரெக்டாங்கல் டூல் எடுத்தும் கிரியேட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரெக்டாங்கலா இருக்கிறதுனால நான் இதை எடுத்து ஈஸியா பண்ணிடலாம். நான் ஒரு சில டைம் நமக்கு வந்து கரெக்டா ஸ்கொயரா இல்லாம ரெக்டாங்கலா இல்லாம ஏதாவது ஜிக்ஸாக்கா நம்ம வரைய மாதிரி இருந்தா லைன் டூல் எடுத்து வரையலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ரெக்டாங்கலா இருக்கிறதுனால இதை எடுத்து கொடுத்துக்கிறேன். நம்ம எந்த நேரம் வேணாலும் இதை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும், பவுண்டரி சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாமே நம்மளால பாசிபிள். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ வீட்டில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கீ கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த டிக் பட்டன் பண்ணீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு ரூஃப் கிரியேட் ஆயிடுச்சு. இது கரெக்டா கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுடைய ரூஃப் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இந்த கர்சர் வைக்கும் போதே பாருங்க உங்களுக்கு அந்த நேமும் ஷோ பண்ணுது. ஸோ ரூஃபை செலக்ட் பண்றேன், அதோட லெவல்ஸ் நம்ம மாத்தி ஆகணும். ஸோ ரூஃப் எப்பவுமே நம்ம எந்த லெவல் செலக்ட் பண்றோமோ அந்த லெவலுக்கு மேலதான் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு நான் செகண்ட் ஃப்ளோர் பேஸ் செலக்ட் பண்றேன். நான் அந்த ரூஃபை கிளிக் பண்ணிட்டு இங்க நான் வந்து சேஞ்சஸ் பண்றேன். பண்ண உடனே அது கரெக்டா அங்க போய் ஃபிட் ஆகும். ஸோ இப்போ மூவ் ஆகி நான் செகண்ட் ஃப்ளோர் பேஸை கிளிக் பண்ணேன். ஸோ அதுக்கு மேல கரெக்டா அந்த 6 inchesல எனக்கு வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3D வியூல போய் பார்ப்போம். இங்க வந்திருக்கு. அடுத்து சவுத் வியூலையும் வந்து செக் பண்ணுங்க, கரெக்டா வாலிங் இருக்கு, ப்ரோக்கிங் இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோர் பிளான க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஃப்ளோர் பேஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூஃப் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம ரூஃப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார் கேஸ்க்கான ஓப்பனிங்ஸ் வந்து பண்ணணும். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.